Hi everyone. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கிரேஸ் மார்க் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன அப்படின்னா 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 8 மார்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அனலைசேஷன் தான் இது. என்னன்னா நேற்றே இந்த வீடியோ போட்டிருக்கணும். ஆக்சுவலாக வந்து என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கேன். என்னென்னா அது கரெக்டாக தப்பா அப்படி ஆக்சுவலாக கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒன்று தெரியுங்களா, உங்களுக்கு நல்லாவே ஒரு விஷயம் தெரியும். இந்த கொஸ்டின் வந்து வாட் வாஸ் ஃப்ராங்க் சாரி ஃபார். இந்த ஃப்ராங்க் சாரி ஃபாருங்கிறது புக்கில் அப்படி தான் இருக்குது. புக் பேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். புக்கில் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் புக் பேக்கில் அப்படி தான் இருக்குது. ஆனால் லெசனுக்குள்ளே என்னென்னு இருக்குன்னா ஃப்ரான்ஸுன்னு இருக்குது, இசட்டுன்னு இருக்குது. ஸோ கரெக்ட் போடுவாங்களான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து லெசனுக்குள்ளே இல்லை, அதனால் வந்து இதுக்கு 2 மார்க்கு தரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தரலாம். ஏன்னா வந்து அவங்க புக் பேக்கில் தானே பிரிண்ட்டு அப்படி பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அதே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் ஹால், வாட்ச் ஹவுஸ், வாட்ச் மேன், வாட்ச் கிளாக் எல்லோரும் என்ன வாட்ச் மேன் எழுதியிருப்பீங்க. காம்பவுண்ட் வேர்டு தான். வாட்ச் கிளாக்கும் வரும், வாட்ச் ஹவுஸும் வரும். இதில் 3 எழுதியிருந்தாலுமே கரெக்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னங்கிறது பார்க்கலாம். இது வந்து கரெக்டாக ஒரு வேளை இது வந்து கிரேஸ் மார்க்லாம் தரமாட்டாங்க. இந்த 3ல் ஏதாவது ஆன்சர் எழுதியிருந்தீங்கன்னா அவங்க வந்து மார்க் கொடுக்குற மாதிரி ஒன்று வரும்னு நினைக்கிறேன். ஸோ எதாக இருந்தாலும் ஆன்சர் கீ வந்தால் தான் கரெக்டாக தெரியும். நீங்கள் வந்து நீங்களாக ஒரு முடிவு பண்ணிக்காதீங்க அது கிடைக்காது அப்படின்னு. பட் கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் இருக்குது. கொஞ்சம் வந்து இப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் அவசியமில்லாத ஒன்று. அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். தமிழ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா இந்த சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து தவிர்த்துருக்கலாம். அதனால் அந்த 3 மார்க் வந்து கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் கட்டாயம் வந்து தவிர்த்துக்கலாம். இனி மேக்ஸில் என்ன நடக்கும்னு சொல்லி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏதோ 1-2 மிஸ்டேக்ஸ் ஆகிறது தான். பட் தட் மேபி ஏதோ ஒரு ரீசன்னால் கூட எடுத்துருக்கலாம். பட் நம்ம புக்கில் இல்லாத விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு மார்க் தந்து தான் ஆகணும். அந்த கேஸ் தான் இந்த அலன்சோ. இந்த அலன்சோ அப்படிங்கிறது நானும் புக்கில் பார்த்தேன், பட் இல்லை. பட் கூகுளில் அடித்து பார்க்கும்போது இந்த கேரக்டர் இந்த கதையில் வராரு. ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஒரு வேளை அதை பேஸ் பண்ணி கூட இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கலாம். ஆனால் புக்கில் இல்லைங்கிறப்போ பசங்க திணறி இருக்கலாம். ஸோ இதுக்கு மார்க் கிடைக்குமான்னு கேட்டுட்ருக்காங்க. 8 மார்க் ஏதாவது கிடைக்குமா இல்லையான்னு ஆன்சர் கீ வந்தால் தான் தெரியும். ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சு 1 வாரம் கழிஞ்சு வரும். அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ வந்து அரசல் புரசலாம் நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகேவா? அப்படி வந்ததுன்னா இதுக்கு ஒரு 8 மார்க் கன்ஃபார்ம், இதுக்கு 2 மார்க் தந்துக்கலாம். இதுக்கும் 8 மார்க் தரலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து உள்ளே வரனால அது குழப்பிருந்தெல்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, 8, 10 இதுக்கு வந்து இந்த 3 ஆன்சர் எழுதுனா 1 மார்க் அந்த மாதிரி ஏதாவது தரலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு 10 மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆன்சர் கீ வரட்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இது தப்பு தான், இது வந்து தப்பு தான். இதுவும் நான் வந்து மார்க்கு தப்புன்னு தான் சொல்லுவேன். ஃப்ரான்ஸுன்னு தான் கேட்டிருந்தேன், இந்த பஞ்சாயத்து வந்திருக்காது. ஸோ இதுவும் ஓகே தான். ஓகேவா? இதுக்கும் வந்து நீங்கள் என்ன ஆன்சர் எழுதுனாலும் கரெக்டு தான். இது இந்த 3ல் ஓகே. சரி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. தேங்க்யூ. நம்ம கையில் எதுவுமே இல்லை. மேக்ஸ்லேயும் விமர்சனம்லாம் பண்ணாதீங்க. நம்ம கவர்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கும். எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேணாம். ஏன்னா இங்கிலீஷும் ஈஸி, தமிழும் ஈஸி. மேக்ஸில் வந்து மாடரேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எப்படிங்கிறது. பட் அதில் ஏதாவது கிரேஸ் மார்க் கிடைக்குமா அப்படிலாம் எண்ணிட்டு போகாதீங்க. என்னன்னா அது ஏதோ 1-2 கொஸ்டின் அப்படி ஆகிறது தான். பட் ஆனால் வந்து மேக்ஸில் அப்படி ஆகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. பட் அதை நினச்சி நிறைய பேர் படிக்காமலாம் இருக்காதீங்க. ஓகேவா? தேங்க்யூ.